ஐயோ, ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா? ஆமாம் சொல்லுங்க சார், இந்த பக்கம் நான் வாக்கிங் போயிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தா ஒரு டெட் பாடி கிடைக்கும் சார். எந்த இடத்துலன்னு கரெக்டாக சொல்லுங்கள் சார். சார், மெடிக்கல் காலேஜ் ஓரமா சார்? ஓகே சார், நான் போலீஸ் உடனே அனுப்பி வைக்கிறேன். ஓகே சார். காலேஜ் பக்கத்தில் பாடி கிடச்சிருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. நீங்கள் நம்ம கான்ஸ்டபிள் செந்தில் கூட்டிட்டு அங்கே போய் என்னன்னு பாருங்கள். ஆனந்த், சொல்லுங்க, எதனா எவிடன்ஸ் கிடைச்சிருக்கா என்ன? சரௌண்டிங்கில் எந்த எவிடன்ஸுமே கிடைச்ச மாதிரி தெரில சார். நம்ம எதாக இருந்தாலும் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டாக தான் கேட்கணும். சங்கர் சார். ஹலோ சார், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஃபோர்ஹெட்டில் பிளண்ட் இன்ஜுரி இருக்குது சார். அப்புறம் வாய்க்கிட்ட ஹைப்பர் செலக்ஷன் இருக்குது சார். அப்புறம் 2 கையிலையும் பார்த்தீங்கன்னா பிளண்ட் இன்ஜுரிஸும் ஸ்க்ராட்ச் மார்க்ஸும் இருக்குது சார். அப்புறம் டாக்ஸன் ஆஃப் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா பிளண்ட் இன்ஜுரிஸும். ஆல்பர்ட், நீங்கள் உங்கள் அண்ணனை காணாம கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்கல்ல, ஒரு பாடி இருக்குது, செக் பண்ணி சொல்லுங்க. ஹே ராபர்ட் ஆல்பர்ட் நோ. சார், நேற்று ராபர்ட் கேஸ் பார்த்தோம்ல, அதுலேருந்து இன்ஜுரிஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். நேற்று ஈவினிங் பார்த்தோமே அந்த கேஸ்? ஆமாம் சார். லெஃப்ட் ஃபோர்ஹெட்டில் 3x2 ஓப்பன் லேசரேஷன் ஒன்று இருக்குது. தென் 2 ஃபோரம்லேயும் கன்ட்யூஷன் மார்க்ஸ் இருக்குது. அப்புறம் வாய்க்கிட்ட நிறுத்துங்க. அதில் ஏதாவது சயின்ஸ் ஆஃப் லிங் நீங்கள் பார்த்தீங்க? இல்லை சார், அந்த மாதிரி எதுவும் பார்க்கல. அப்போனா இன்ஜுரிஸ் எல்லாமே செத்ததுக்கப்புறம் நடந்திருக்கு கொஞ்ச நேரத்தில். எப்படி சொல்கிறீங்க சார் அது? அதான் நீங்களே சொன்னீங்களே சயின்ஸ் ஆஃப் ஃபீலிங் எதுவும் இல்லைன்னு. ஆமாம் சார், நேற்று அந்த ப்ரூயிஸ்மே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்து ஈவினிங் பார்க்கும்போது. ஆக்டிவாக ப்ளீடிங் எங்கன்னா பார்த்தீங்க சார் நீங்கள்? அந்தளவுக்கு ப்ளீடிங்கே இல்லை சார் நேற்று. அப்போனா எல்லாமே போஸ்ட்மார்ட்டம் இன்ஜுரி சார். இன்சிடென்ட் நடந்து 2 நாள் ஆகுது, இதுக்கு எந்த லீடும் கிடைக்கல. கேஸ் வேறு 2 இடத்துல நிற்கிது. ராபர்ட்டோட பிலாங்கிங்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணீங்களா? எல்லாம் செக் பண்ணிட்டான், ஆனால் எந்த லீடும் கிடைக்கல. பெருசாக எந்த லீடும் கிடைக்கல. நானும் ஒரு பிலாங்கிங்ஸ் பார்க்கணுமா? பார்க்கலாம். சரி வையாயோ ஐயா. வாங்க ஆனந்த், உட்காருங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம கேஸ் விஷயமா தான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஃபைல் கொடுங்க பார்க்கலாம். ஸ்பாட்டை ரெக்கவர் பண்ண எவிடன்ஸ் தான் ஆனந்த். நான் ஒரு தடவை பார்த்துட்டேன், நீங்களும் ஒரு தடவை பாருங்க. பிலாங்கிங்ஸ் கேட்டிருந்தீங்களா ஆனந்த்? ஓகே. சார், ராபர்ட்டோட தம்பி ஆல்பர்ட் வேலை பார்க்குற கம்பெனியோட பேர் என்ன? சன்ஃபார்மா தானே? சன்ஃபார்மா. சார் இதை பாருங்கள்.
டெத்து நடந்தது 24. ஆமாம் ஆனந்த். 23ஆம் ஆல்பர்ட் கம்பெனியோட நேம் எழுதியிருக்கு. சார், நம்ம எதுக்கும் ஆல்பர்ட்டை ஒரு தடவை விசாரிச்சு பார்க்கலாம். என்ன சார் எங்கேயும் கிளம்பிட்டீங்க போல்? இது உங்கள் அண்ணன் கேஸ் விஷயமா கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும். உள்ளே வரலாமா? உள்ளே வாங்க சார். ஆல்பர்ட், குடி கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ஆல்பர்ட், அண்ணனோட உயிருக்கு த்ரெட் இருக்க மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காரா? என்ன ஆனந்த், பவர் கட் ஆகிடுச்சு? சார் இந்த போய் இன்வெர்டர் லைட் ஆன் பண்ணுங்க சார். என்ன சார் ஏதோ கேட்டீங்க? அண்ணன் அவரோட லைஃபுக்கு த்ரெட் இருக்க மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காரா? ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட்டாக அவருக்கு நிறையா த்ரெட் இருக்கும் சார். ஆனால் என்கிட்ட எதுவும் பெருசாக ஷேர் பண்ணதில்லை சார். உங்கள் கம்பெனி ஒர்க்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நம்ம பிஸ்னஸ் ஃபார்மா பிஸ்னஸ் தானே சார். ப்ராஃபிட் வரும் போகும். ஓகே தான் சார். ரீசனபிளான ப்ராஃபிட் வரும் போகும். சரி, அண்ணனுக்கு டைரி எழுதுகிற பழக்கம் எதுவும் இருக்கா? டைரி எழுதுகிறவங்க ஒரு விதம் சார். ஆனால் அண்ணா எப்போவுமே காலையில் எழுந்த உடனே அவரோட ரிமைண்ட் நோட்ஸ் எழுதிட்டு தான் சார் வேலைக்கே போவார். சார், ராபர்ட் என்னைக்கு இறந்தார்? ராபர்ட் இறந்தது இந்த மார்னிங் ஆஃப் 24th ஆனந்த். 24th. ராபர்ட் இறந்தது 24னா அதுக்கு ஒரு நாள் முன்னாடி உன் கம்பெனி பேர் எழுதியிருக்கு. அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியலையே சார். சொல்லுங்கள் ஆனந்த், வர சொல்லியிருந்தீங்க. அதான் சார், கோல்டு கேஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதில் ஒரு ஸ்பார்க் கிடச்சிருக்கு. வாங்க வந்து உட்காருங்க. சங்கர் சார், இன்ஸ்பெக்டர் சார் வந்திருக்காரு சார். ஹலோ சார். 1 செகண்ட் சார். இது வரைக்கும் நம்ம என்ன சார் நினச்சிட்டு இருக்கோம்? இது ஒரு அசால்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இது அசால்ட்டே கிடையாது சார். இது வந்து ஒரு டாக்ஸின் இன்டியூஸ்டு கோல்டு பிளட்டட் மர்டர் சார். இது டெட்ரோடாக்சின் ஒரு பொட்டன் நியூரோடாக்சினை வச்சு கொலை பண்ணியிருக்கான் சார். சார், இது வந்து ஒரு ஓவர் த கவுண்டர் ட்ரக்கே கிடையாது. இது ஒரு ரா மெட்டீரியல். இந்த ரா மெட்டீரியலை நம்ம ஒரு ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனி இம்போர்ட் பண்ணுறாங்க. சங்கர் சார், இந்த டாக்ஸினை பற்றி இன்னும் தெளிவாக நிறைய விஷயம் சொல்லுங்களேன். இந்த டெட்ரோடாக்சின் வந்து ஒரு சோடியம் சேனல் பிளாக்கர். நம்ம உடம்புல எந்த விஷயம் நடக்கணும்னாலும் ஒரு ஆக்ஷன் பொட்டன்ஷியலாக தான் கேரி ஆகும். அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஸ்டார்ட் பண்ணுற சோடியம் சேனலே பிளாக் பண்ணால் நம்ம உடம்புல எதுவுமே நடக்காது. அவன் நினச்சிருந்தா மோர் காமன் பாய்சனான சைனைடு கூட யூஸ் பண்ணியிருக்கலாம், நம்ம ஜாலி ஜோசப் கேஸ் மாதிரி. ஆனால் அவன் அட்டாப்சியில் கூட ஃபைன் பண்ண முடியாத மாதிரி ஒரு புது பாய்சன் யூஸ் பண்ணியிருக்கான், டெட்ரோடாக்சின். அதை வச்சு கொலையும் பண்ணியிருக்கான். சங்கர், ராபரோட உடம்புக்குள்ள இந்த டாக்ஸின் எப்படி போச்சு? How he actually got intoxicated? The toxin can be intoxicated in many ways like ingestion, inhalation, ஏன் அபரிடேட் ஸ்கின் வழியாக கூட உள்ள போகலாம். ஏன் நம்ம லோக்கல் ப்ராக்டிஸில் யூஸ் பண்ணுற மாதிரி 4-5 பிளான்ட் டாக்ஸினை ஒன்றா கலந்து பின் மாதிரி செஞ்சு அதை ப்ரிக் பண்ணி விட்ருவாங்க. நம்ம கிளாஸில் கிளவராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விக்டிம் யூஸ் பண்ணுற அந்த லென்ஸ் லிக்விடில் கலந்து அதை நார்மலாக அவன் வியர் பண்ணுற மாதிரி வியர் பண்ணி பெர்மியேஷன்ற ப்ராசஸ் வழியாக கண்ணுக்குள்ளே போயிட்டு சிஸ்டமிக் சர்க்குலேஷனில் கலந்து அவன் இறந்து போயிருக்கான். சார், இது எல்லாமே ஓகே. ஆனால் அந்த டாக்ஸின் ராபர்ட்டுடைய காண்டாக்ட் லென்ஸ் ஃப்ளூயிடில் தான் இருந்துச்சுன்றதை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? இந்த கேஸ் எப்போ முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஆல்பர்ட்டோட வீட்டுக்கு அவனை விசாரிக்க போகும்போது ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? அங்கே அவங்க அண்ணனோட பொருள் எதுவுமே அங்கே இல்லை. தேடி பார்க்கும்போது கிச்சன் பக்கத்தில் இருக்க ஒரு டஸ்ட்பினில் ஒரு காண்டாக்ட் லென்ஸ் சொல்யூஷனும் பில்லும் இருந்துச்சு. அந்த பில்லு இருக்க அட்ரஸில் உள்ள மெடிக்கல் ஷாப்பில் போய் விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு அந்த காண்டாக்ட் லென்ஸ் சொல்யூஷனை ஆல்பர்ட் தான் வாங்கியிருக்கான். அப்போ தான் எனக்கு இன்னும் அவன் மேலே டவுட் அதிகமானுச்சு. அதுக்கப்புறம் தான் அதை கெமிக்கல் அனாலிசிஸ்க்காக சாருக்கு அனுப்பி வச்சேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆல்பர்ட். உங்கள் அண்ணனை கொலை பண்ணதை நீ தான்றதை கண்டுபிடிச்சிட்டோம். இட்ஸ் ஓவர். ഈ ലോകത്ത് നിന്ന് വിട പറയുന്ന ഓരോ ആത്മാക്കളും പറയാൻ ബാക്കി വെച്ച് പോകുന്ന ചില രഹസ്യങ്ങളുണ്ട്, ചില സത്യങ്ങളുണ്ട്.